அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்ட் மற்றும் என்எம்எஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு புவியியல் பகுதியில் பாறை மற்றும் காலநிலை என்ற இந்த தலைப்பில் சில முக்கியமான வினாக்களை தொகுத்து டெஸ்ட் 19ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டெட்டு போலீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 1. நிலக்கோளம் என்பது இயல்பாகவே ஒரு பாறை கோளம். நிலக்கோளம் என்பது ஒரு பாறை கோளம்னு பேர். அதாவது பூமியில் 4 வகையான கோளங்கள் இருக்குது. நிலக்கோளம், நீர்க்கோளம், வாயு கோளம். இந்த 3 கோளங்களும் இணைந்து உயிர்கோளம்னு ஒன்று உருவாயிருக்கு. அப்போ மொத்தம் 4 கோளங்கள். அந்த 4 கோளங்களில் ஒன்று நிலக்கோளம். அந்த நிலக்கோளம் என்பது இயல்பாகவே ஒரு பாறை கோளம். அடுத்த கொஸ்டின், புவி மண்ணியலின் ஒரு பிரிவு என்ன அப்படின்னா பாறையியல். புவி மண்ணியலின் ஒரு பிரிவுக்கு பேர் பாறையியல். பாறைகளை பற்றிய படிப்புக்கு பேர் பாறையியல். அது எதில் ஒரு பார்ட் அப்படின்னா புவி மண்ணியலின் ஒரு பகுதி தான் இந்த பாறையியல். அடுத்த கொஸ்டின், பாறையியல் அதாவது பெட்ராலஜி என்பது எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்போ இந்த பெட்ராலஜி அல்லது பாறையியல் என்பது கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அந்த கிரேக்க மொழி சொல்லான பெட்ரஸ் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா பாறை. லோகோஸ் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா பாறை பற்றிய படிப்பு. அப்போ பெட்ரஸ், லோகோஸ் அதிலிருந்து பெறப்பட்டதான் பெட்ராலஜி. அது தமிழில் பாறையியல். அடுத்த கொஸ்டின், புவியின் மேற்பரப்பில் மற்ற கோள்களில் உள்ளது போல் கனிம பொருட்களால் உருவானது என்ன அப்படின்னா பாறைகள். புவியின் மேற்பரப்பில் காணப்படுவது பாறைகள். அந்த மற்ற கோள்களில் உள்ளது போல கனிம பொருட்களால் உருவானது இந்த பாறைகள். அப்போ பாறைகள் என்பது கனிம பொருட்களால் உருவானது. அடுத்த கொஸ்டின், புவியின் மேலோடு என்பது நிலக்கோளம். அதாவது பாறைகளால் உருவானது நிலக்கோளம். அந்த நிலக்கோளம் புவி மேலோடு என அழைக்கப்படுகிறது. அப்போ புவியின் மேலோடு என்பது நிலக்கோளம். நிலக்கோளம் எதனால் உருவானது அப்படின்னா பாறைகளால் உருவானது. அடுத்த கொஸ்டின், புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த கோளம் என்ன கோளம் அப்படின்னா நிலக்கோளம். நம்ம 4 கோளங்கள் இருக்குன்னு பார்த்தோமா இல்லைங்களா புவியில். அதில் மேற்பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோளம் நிலக்கோளம். அது முக்கியத்துவம் வாய்ந்த கோளமாக கருதப்படுது. ஏன்னா மனிதனுடைய செயல்பாடுகள், உயிரினங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் எதன் மேலே நடைபெறுது அப்படின்னா இந்த நிலக்கோளத்து மேலே நடைபெறுதால் இதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோளமாக கருதப்படுது. அடுத்த கொஸ்டின், புவியின் மேற்பரப்பில் காணப்படும் கனிம வகைகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 2000 வகையான கனிமங்கள் இருக்குது. அதாவது பாறைகள் கனிம கூட்டு பொருட்கள் ஆனதுன்னு பார்த்தோம். புவியின் மேற்பரப்பில் காணப்படக்கூடிய கனிம வகைகள் மொத்தம் 2000 வகையான கனிம வகைகள் காணப்படுது. அடுத்த கொஸ்டின், புவி முழுவதிலும் கண்டறியப்பட்டுள்ள அடிப்படை கனிமங்கள் எத்தனை அப்படின்னா 8 கனிமங்கள். புவி முழுவதிலும் காணப்படக்கூடிய அடிப்படையான கனிமங்கள் எத்தனை அப்படின்னா 8. மொத்த கனிம வகைகள் அப்படின்னா 2000 வகையான கனிம வகைகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின், வேதி மூலங்களின் தொகுதிகளால் ஆனவை எது அப்படின்னா கனிமங்கள். அதாவது வேதி மூலங்களின் தொகுதிகளால் ஆனது கனிமங்கள். அந்த கனிமங்களின் கூட்டுக்கலவையால் ஆனது பாறைகள். பாறைகள் மற்றும் மண்ணால் உருவானது நிலக்கோளம். நிலக்கோளம் என்பது புவியில் இருக்கக்கூடிய கோளங்களில் ஒரு கோளம். அப்போ வேதி மூலங்களின் தொகுதிகளால் ஆனவை கனிமங்கள். அடுத்த கொஸ்டின், கனிமங்களின் தனித்த கூறுகளாகவோ அல்லது கூட்டுக்கலவையாகவோ உருவானது என்ன அப்படின்னா பாறைகள். அதாவது பாறைகள் எதனால் ஆனதுன்னா கனிமங்களுடைய தனித்த கூறாக இருக்கலாம் அல்லது கூட்டுக்கலவையாக இருக்கலாம். இதனால் உருவானது தான் இந்த பாறைகள். அடுத்த கொஸ்டின், புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறைகளின் வகைகள் எத்தனை வகை காணப்படுது அப்படின்னா 3 வகையான பாறைகள் காணப்படுது. என்னென்ன அப்படின்னா தீப்பாறை, படிவுப்பாறை, உருமாறிய பாறை அப்படின்னு ஒரு 3 வகையான பாறைகள் புவியின் மேற்பரப்பில் காணப்படுது. அடுத்த கொஸ்டின், புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவானது எது அப்படின்னா தீப்பாறைகள். புவியின் ஆழமான பகுதியில் பாறைகள் எப்படி இருக்குன்னா உருகிய நிலையில் இருக்கும். அந்த உருகிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பாறை குழம்பு எரிமலை வெடிப்பின் போது வெளியேறி புவியின் மேற்பரப்பில் வெளியேறி வந்து குளிர்ந்து உருவாகக்கூடிய பாறைகள் தான் அது தீப்பாறைகள். அடுத்த கொஸ்டின், முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என அழைக்கப்படுவது அல்லது என்பது எது அப்படின்னா தீப்பாறைகள். அப்போ முதன்மை பாறை அல்லது தாய்ப்பாறை என அழைக்கப்படுவது எதுன்னா தீப்பாறைகள். அதாவது இக்னீசியஸ் ராக் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தீப்பாறைகள். அடுத்த கொஸ்டின்,
இக்னியஸ் என்பது என்ன மொழி சொல்லும்னா லத்தீன் மொழி சொல். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா தீ. அப்ப லத்தீன் மொழி சொல்லான இக்னியஸில் இருந்து பெறப்பட்டது தான் இந்த தீப்பாறை. அதுக்கு மீனிங் தீ. அப்ப தீ மற்றும் பாறைகளால் உருவானது தீப்பாறைகள். அடுத்த கொஸ்டின், பாறைகள் கடின நீர்ப்புகா தன்மை உயிரின படிம பொருட்களால் ஆனது என்ன அப்படின்னா தீப்பாறைகள். தீப்பாறையுடைய தன்மை எப்படி இருக்குன்னா கடினமா இருக்கும், நீர்ப்புகா தன்மையோட இருக்கும், உயிரின படிம பொருட்களால கலந்துருக்கும். இதுதான் தீப்பாறைகளுடைய தன்மைகள். அடுத்தது, எரிமலை செயல்பாடுகளோடு தொடர்புடைய பாறைகள் என்ன பாறைகள் அப்படின்னா தீப்பாறைகள். ஏன்னா எரிமலை வெடிக்கும் போது அது உருகி மேலே வந்து அது குளிர்ந்து உருவாகும் போது உருவாகக்கூடியதான் என்னதுங்க தீப்பாறைகள். அடுத்த கொஸ்டின், புவியின் உட்பகுதியிலிருந்து அதன் மேல் பகுதிக்கு வரும் செந்நிற உருகிய பாறை குழம்பு என்னென்ன அழைக்கப்படுதுன்னா லாவா என அழைக்கப்படுகிறது. புவியின் உட்பகுதியில பாறை உருகிய நிலையில் இருக்கும். அந்த உருகிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பாறைக்கு பேரு மாக்மா. அது வெளியேறி மேலே வந்து வழிஞ்சு ஓடும்போது செந்நிறத்தில் அது வழிஞ்சு ஓடும்போது அதுக்கு பேர் லாவா. அந்த வழிஞ்சு ஓடிய அந்த வெப்பமான அந்த பாறை குழம்பு குளிர்விக்கப்பட்டு அது இறுகி கெட்டியா மாறின பிறகு அது தீப்பாறைன்னு மாறுது. அப்ப புவிக்கு உள்ளார இருக்கும்போது அது மாக்மா, அது உருகிய நிலையில் இருக்கும்போது அதுக்கு மாக்மா, அது உருகிய நிலையில் இருக்கக்கூடிய மாக்மா வெளியேறி புவியின் மேற்பரப்புல வழிந்தோடும் போது லாவா, வழிந்தோடிய அந்த வெப்பமான அந்த பாறை குழம்பு வெப்பம் தணிந்து அது கெட்டியாக பாறையாக மாறும்போது அது தீப்பாறையாக மாறுகிறது. அடுத்த கொஸ்டின், புவி மேலோட்டின் மேற்பரப்பில் உருவாகும் பாறைகள் வெளிப்புற தீப்பாறைகள்னு பேரு. இந்த தீப்பாறைய 2 வகை இருக்குது. அதுல புவி மேலோட்டின் மேற்பரப்பில் உருவாகக்கூடிய பாறைகளுக்கு பேரு வெளிப்புற தீப்பாறைகள்னு பேரு. அடுத்த கொஸ்டின், புவியின் மேற்பரப்பில் விரைவாக குளிர்வதால் மெல்லிழைகள் மற்றும் கண்ணாடித்தன்மை கொண்ட பாறைகள் என்ன பாறைகள் அப்படின்னா வெளிப்புற தீப்பாறைகள். புவியை விட்டு மேலே உள்பகுதியிலிருந்து மேலே வழிஞ்சு ஓடி வெளியேற்கக்கூடிய காற்றுகளால் குளிர்விக்கப்படுவதால அது எப்படி இருக்குன்னா மெல்லிய இழைகள் போலவும் கண்ணாடி போலவும் அது காணப்படும். அது என்ன பாறைகள் அப்படின்னா வெளிப்புற தீப்பாறைகள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் வடமேற்கு தீபகற்ப பகுதிகளில் காணப்படும் வெளிப்புற தீப்பாறைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா கருங்கல் பாறைகள். அதாவது பசால்ட் ராக்னு சொல்லக்கூடியதான் அந்த வெளிப்புற தீப்பாறைகள். அப்ப இந்தியாவில் எங்க காணப்படுது இந்த பசால்ட் ராக் அல்லது கருங்கல் பாறைகள் எங்க இருக்குன்னா வடமேற்கு தீபகற்ப இந்திய பகுதியில காணப்படுது. அது என்ன வகை பாறைகள்னா வெளிப்புற தீப்பாறைகள். அந்த வெளிப்புற தீப்பாறைகள் என்பது கருங்கல் பாறைகள். அடுத்த கொஸ்டின், பாறை குழம்பு புவிப்பரப்பிற்கு கீழே பாறை விரிசல்களிலும் பாறைகளிலும் ஊடுருவி சென்று உறைந்து உருவாகும் பாறைகளுக்கு பேரு ஊடுருவிய தீப்பாறை. பாறைகள் 3 வகைப்படும். அதுல ஒன்று தீப்பாறை. அந்த தீப்பாறை 2 வகைப்படும். என்ன அப்படின்னா வெளிப்புற தீப்பாறை, ஊடுருவிய தீப்பாறைன்னு பேரு. இந்த ஊடுருவிய தீப்பாறை வந்து பாத்தீங்கன்னா பாறை குழம்பு புவிப்பரப்பிற்கு கீழே அந்த பாறை விரிசல்கள்லையும் பாறைகள்லையும் ஊடுருவி சென்று அங்க உறைஞ்சி போய் நின்றுச்சுன்னா அது ஊடுருவிய தீப்பாறைன்னு பேரு. அடுத்த கொஸ்டின், மெதுவாக குளிர்வதால் பேரிழைகளாக உருவாகும் பாறைகளுக்கு பேரு ஊடுருவிய தீப்பாறைகள். அதாவது வேகமாக குளிர்விக்கப்படக்கூடிய பாறைகள் வெளிப்புற தீப்பாறைகள். இது புவிக்கு மேல வரதால காற்றால் குளிர்விக்கப்படுது. மெதுவாக குளிர்விக்கப்படக்கூடிய அந்த பேரிழைகளாக உருவாக்கக்கூடிய பாறைகள் ஊடுருவிய தீப்பாறை. ஏன்னா புவிக்கு உள்ளார ஊடுருவும் போது அது வெப்பம் மெதுவா தணிக்கப்படும். அப்ப அது ஊடுருவிய தீப்பாறை. அடுத்த கொஸ்டின், ஊடுருவிய தீப்பாறைகள் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஊடுருவிய தீப்பாறைகள் 2 வகை. இப்ப பாறைகள் 3 வகை. அதுல ஒன்று தீப்பாறை. அந்த தீப்பாறையில 2 வகைப்படும். வெளிப்புற தீப்பாறை, இன்னொன்று ஊடுருவிய தீப்பாறைன்னு 2 வகைப்படும். அதுல 2வது பாறையான ஊடுருவிய தீப்பாறை மேலும் 2 வகையா பிரிக்கப்படும். அது பார்த்தீங்கன்னா அடியாழ தீப்பாறைகள், இடையாழ பாறைகள். அதாவது அடியாழ பாறைகள், இன்னொன்று இடையாழ பாறைகள் என 2 வகைப்படுது. அதுல அடியாழ பாறைகள் என அழைக்கப்படுவது எதுன்னா பாதாள பாறைகள். அடியாழ பாறைகளுக்கு இன்னொரு பேரு பாதாள பாறைகள். அடுத்த கொஸ்டின், புவியின் அதிக ஆழத்தில் உறைந்து உருவாகும் பாறைகளுக்கு பேரு அடி ஆழப்பாறைகள். புவியில அதிகமான ஆழத்துல உறைஞ்சி போயிட்டு உருவாகக்கூடிய பாறைகளுக்கு பேரு அடி ஆழப்பாறைகள். அடுத்த கொஸ்டின், புவி மேற்பரப்பிலிருந்து கீழே புவியின் குறைந்த ஆழத்தில் பாறை குழம்பு உறைவதால் உருவாகும் பாறைகளுக்கு பேரு இடையாழப்பாறைகள். அதிக ஆழத்துல உறைஞ்சி பாறைகள் உருவாச்சுன்னா அது அடியாழப்பாறைகள். ஒரு குறைந்த ஆழத்துல பாறைகள் உறைஞ்சி உருவாச்சுன்னா அதுக்கு பேரு இடையாழப்பாறைகள்னு பேரு.
அடுத்த கொஸ்டின், அடியாழப்பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கிரானைட், டயரைட் மற்றும் எறும்புக்கல். இதெல்லாம் அடியாழப்பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின், இடையாழப்பாறைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா டொலிரைட். அடியாழப்பாறைக்கு எடுத்துக்காட்டு கிரானைட், டயரைட் மற்றும் எறும்புக்கல். இடையாழப்பாறைக்கு எடுத்துக்காட்டு டொலிரைட். அடுத்த கொஸ்டின், படிகப்பாறைகள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஊடுருவிய தீப்பாறைகள். படிகப்பாறைகள் என அழைக்கப்படுவது ஊடுருவிய தீப்பாறைகள். இதில் அதிகமான படிகங்கள் காணப்படுறதால இந்த ஊடுருவிய தீப்பாறைகளுக்கு பேரு படிகப்பாறைகள்னு பேர். அடுத்த கொஸ்டின், இத்தாலியில் உள்ள செயல்படும் எரிமலைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா மவுண்ட் வெசுவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி, மவுண்ட் எட்னா. இது மூன்றும் இத்தாலியில் இருக்கக்கூடிய செயல்படும் எரிமலைகள், ஆக்டிவ் வல்கனோஸ்னு சொல்லக்கூடிய அந்த எரிமலைகள் இத்தாலியில் இருக்கு. அடுத்த கொஸ்டின், ஹவாய் தீவுகளில் உள்ள செயல்படும் எரிமலைகள் என்னென்ன அப்படின்னா மவுனலோவா, மவுனாக்கியா. இதெல்லாம் ஹவாய் தீவுகளில் உள்ள எரிமலைகள், செயல்படும் எரிமலைகள். இது இந்த இத்தாலி மற்றும் ஹவாய் தீவுகளில் காணப்படக்கூடிய இந்த வகையான எரிமலைகள் உலகில் புகழ்பெற்ற எரிமலைகள். அடுத்த கொஸ்டின், செடிமெண்டம் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது என்ன அப்படின்னா செடிமெண்ட்ரி. அப்ப செடிமெண்டம் அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல்லு, அதிலிருந்து பெறப்பட்டது என்னன்னா செடிமெண்ட்ரி, செடிமெண்ட்ரி ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல படிவு பாறைகள். செடிமெண்ட்ரி ரேக் அப்படின்னா படிவு பாறைகள். அடுத்த கொஸ்டின், அரிப்பு காரணிகளால் அரிக்கப்பட்டு, அதாவது இங்கே அரிப்பு காரணிகள்னா காற்றடிச்சு அரிக்கும், நீர் ஓடும்போது அரிச்செடுக்கும், பனியாறுகள் சறுக்கும் போது அரிச்செடுக்கும் மண்ணை. ஸோ இது போன்ற இந்த அரிப்பு காரணிகளால் படிய வைக்கப்பட்ட படிவுகள் நீண்ட காலமாக அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இறுகியதால் உருவாகக்கூடிய பாறைகளுக்கு பேரு படிவு பாறைகள். அரிப்பு காரணிகளால் படிய வைக்கப்பட்டு நீண்ட காலமாக அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக இறுகிய நிலையில் உருவாகக்கூடிய பாறைகளுக்கு பேரு படிவு பாறைகள். அடுத்த கொஸ்டின், அடுக்கு பாறைகள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா படிவு பாறைகள். இந்த படிவு பாறைகள் வருடம் வருடம் என்ன பண்ணா அந்த காற்று அரிப்பின் செயல்படும் ஆறால, நீரால, பனியாற்றுகளால, காற்றால தொடர்ச்சியா படிய வச்சு அப்படியே அடுக்கடுக்கா இருக்கும். அதனால அதுக்கு பேரு அடுக்கு பாறை. படிய வைக்கிறதால அதுக்கு பேரு படிவு பாறைகள். அந்த படிவு பாறை அடுக்கடுக்காக படிய வைக்கிறதால அதுக்கு பேரு அடுக்கு பாறைகள்னு பேரு. அடுத்த கொஸ்டின், நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக ஆதாரமாக இருப்பது எதுனா படிவு பாறைகள். அப்ப பெட்ரோலியம், நிலக்கரி, இந்த இயற்கை எரிவாயுலாம் எந்த பாறைகளிலிருந்து எடுக்கப்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா படிவு பாறைகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. சரிங்களா? சரி மாணவர்களே, இந்த பாடத்தில் ஒரு பாதி தலைப்பை கவர் பண்ணி ஒரு 35 வினாக்களை நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து அப்டேட் செய்யக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு சேரும். நன்றி.